நண்பர்களே, இன்னைக்கு இந்தியாவுல அதிகமா வைரல் ஆகுற வீடியோ ஜாம்பிஸ் ட்ரக்ஸ். ஜாம்பிஸ் இன்னைக்கு இந்தியாவுல வந்துருச்சு அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இது உண்மையா? முதல்ல ஜாம்பிஸ்னா என்ன? ஜாம்பிஸ் ட்ரக் உண்மையா? இது ஜைலோசைன் குதிரைங்களுக்கு போடக்கூடிய அனிமல் மெடிசின். ட்ரக் டீலர்ஸ் இத இல்லீகலா ட்ரக்ஸோட மிக்ஸ் பண்றாங்க. ஏன்னா ஜைலோசைன் ரொம்ப சீப்பா கிடைக்குது. அது மட்டும் இல்ல, இது யூஸ் பண்ணியாச்சுன்னா மோஷன்லெஸ்ஸா எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாம அப்படியே நிப்பாங்க. ஸ்கின்ஸ் கூட டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நாலக்ஸோன் இதுக்கு ஆன்டிடாட். இது கூட வேலை செய்ய வாய்ப்பே இல்ல. சோ இப்போ இந்தியாவோட கேஸுக்கு வருவோம். சண்டிகர்ல மார்ச் 25 பிளிங்கட் ஒர்க்கர் 2.5 மணி நேரம் மோஷன்லெஸ்ஸா அப்படியே நின்றுருக்காரு. போலீஸ் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் ரிப்போர்ட் எதுவும் வரல. இது ஒரு ஓபன் கேஸ், கன்ஃபார்ம்ட் கிடையாது. பெங்களூர்ல ஏப்ரல் 7ஆம் தேதி வீடியோ வைரலா இருக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அந்த கேஸையும். ஆனா அந்த மனிதருக்கு ஆர்த்தரைட்டிஸ் இருந்ததா தெரிய வந்திருக்கு. மெடிசின்ஸ் ரொம்ப ரெகுலரா எடுத்துட்டு இருக்காரு. பிளஸ் ஆல்கஹால் எடுத்திருக்காரு. இதனால அவருக்கு டிசி ஆகி தான் அவர் அப்படி நின்று இருக்காரு. ஜோம்பி ட்ரக்ஸ் கிடையாது. வீடியோ எடுத்தவங்க கூட அதை ஃபேக் நியூஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் ஒரு கன்ஃபார்ம் ஜைலோசின் கேஸ் கூட கிடையாது அப்படின்னு என்டிடிவி, தி ஹிந்து, எவ்ரிஒன் ஹஸ் கன்ஃபார்ம். ஆனா இதை இக்னோர் பண்ண முடியாது. ஏன்னா பஞ்சாப்ல 30 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றாங்க. பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து இது வந்துட்டு இருக்கு. ரூபாய் 257க்கு தான் இந்த ட்ரக்ஸ் கிடைக்குது ஈஸியா. ட்ரக் ரியல் தான். ஆனா இந்தியன் கேசஸ்ல இது வரைக்கும் எந்த கன்ஃபர்மேஷனும் கிடையாது. அதனால பேனிக் வேண்டாம். அன்வெரிஃபைட் வீடியோஸை ஷேர் பண்ணாதீங்க. இது கோச்சருள் உண்மை மட்டும் சொல்ற சேனல். தேங்க்யூ.